பிரைஸ் தி லார்ட். இந்த பிப்ரவரி மாதத்தில் 9ஆம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 Chronicles chapter 29 verse 12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைகளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த வசனத்தில் நம்ம வாசித்த வண்ணமாய் ஐஸ்வர்யம் கனம் எங்கிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உலகத்தில் தான் ஐஸ்வர்யம் இருக்குது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடும்போது தான் நமக்கு கனம் கிடைக்கும். இல்லவே இல்லை பிரியமானவர்களே. வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மிடத்திலிருந்து உம்மாலே வருகிறது. கர்த்தரால தான் நமக்கு ஐஸ்வர்யம் வருகிறது, கர்த்தரிடத்திலிருந்து தான் நமக்கு கனம் வருகிறது. ஆமென். இதை எழுதினது, இதை சொல்லுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜாவாக இருக்கும்போது அதை சொல்லுகிறார். சபை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவர் சொல்லுகிறார். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னதாவது அப்படின்னு சொல்லி 10வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா புரிஞ்சு கொள்வீங்க. எல்லாரையும் கூப்பிடுறார். ஒரு பெரிய ராஜா, அவர் தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி அவர் எதிர்பார்த்தாரு, ஆனால் கட்ட முடியல. அப்போ சாலமோன் அதற்குரிய காரியத்தை செய்வான்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களுக்கு எல்லாம் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் சொல்லுகிறார், தேவனை புகழுகிறார். அப்போது பாருங்கள், இந்த தாவீது எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார். ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனாய், அவருடைய ஃபேமிலியில் யாருமே ஒரு ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்க, ராஜ குலத்தார் அப்படின்னு யாருமே கிடையாது. ஈவன் சொந்த ஃபேமிலியில் கூட அவரை பெருசாக யாருமே பொருட்டாவே நினைக்கல. சின்ன பையன், ஆடு மேய்க்கிறதுக்கு அவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு தான் அவங்க நினச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் ராஜாவாக 40 ஆண்டுகள், வசனம் சொல்லுகிறது 40 ஆண்டுகள் எப்ரோனிலும் யூதாவிலும் அவர் ராஜ்யபாரம் பண்ணினார். அவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யம் உம்மாலே வருகிறது ஆண்டவரே, கனம் உம்மால வருகிறது ஆண்டவரே, ஒன்றுமில்லாமல் இருந்தேன்ப்பா, இன்னைக்கு எத்தனை ஐஸ்வர்யமானா மாற்றிருக்கிறீங்களே, இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து தானே நான் வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். அல்லேலூயா. அவர் டன்னா கோல்டு சில்வர் எல்லாம் ஆலயத்துக்காக அவர் கொடுக்கிறத நீங்கள் அதுக்கு முந்தின வசனங்களில் வாசிக்கும் போது நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் கர்த்தரால் வந்துச்சு, எனக்கு இருக்கிற இப்போ கனம், ராஜாக்கு எவ்வளோ கனம் இருக்கும். அதுவும் தாவீது யுத்த வீரன், எல்லாரும் அவரை கண்டு பயப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாக அவர் இருந்தார். அவர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யமோ கனமோ உம்மாலே வருகிறது. ஆமாம் பிரியமானவர்கள், இந்த உலகம் ஐஸ்வர்யத்தை கொடுக்குது, ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தில் என்னையும் சேர்ந்து வருது, வேதனையும் சேர்ந்து வந்துடுது. ஆனால் தேவன் கொடுக்குற ஐஸ்வர்யத்தில் வேதனையே கிடையாதுன்னு சொல்லி நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு மனுஷனை கனப்படுத்தணும்னா எப்படி வேணாலும் கனப்படுத்த முடியும். புகழ்ச்சியாக மாற்றுவேன், அட்ரஸே தெரியாமல் வாழுகிற யாரையும் ஆண்டவர் எப்படியும் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆண்டவரால் அது ஒரு நிமிஷத்தில் செய்ய முடியும். அதான் அவர் சொல்லுகிற, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஒரு ராஜா ஆளுகை செய்கிற ராஜாவுடைய வாயிலிருந்து வருகிற இந்த வார்த்தை, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். கர்த்தர் தான் எல்லாவற்றையும் ஆளுகிறார். ஆண்டவர் ஆளுகிற எல்லா சூரியனையும் சந்திரனையும் மட்டுமல்ல, தேசங்களை ஆளுகிறார், சமுதாயங்களை கர்த்தர் ஆளுகிறார், குடும்பங்களை ஆளுகிறார், சபைகளை, ஊழியங்களை, நம்மை அவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா. தேவரீர் எல்லாவற்றையும் நீர் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. நம்முடைய தேவனுடைய கரத்தில் என்ன இருக்குது? சத்துவம். ஆண்டவரிடத்துல பவர் இருக்குது, சத்துவம் இருக்கிறது. ஆண்டவர் நினைச்சாங்கன்னா சூரியனை அஸ்தமிக்க பண்ண முடியும், நிற்க பண்ண முடியும். ஆண்டவர் நினைச்சாங்கன்னா ஆறுகளை அப்படியே நிற்க பண்ண முடியும். ஆறுகளுக்கு நதிகளுக்கு இடையிலே வழியை உண்டு பண்ண தேவனால முடியும். அல்லேலூயா. சத்துவம் உண்டு, வல்லமை உண்டு. அவரிடத்திலே சத்துவமும் அவரிடத்திலே வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே
ஆகும். ஹல்லேலூயா. யாரையும் மேன்மைப்படுத்த தேவனால ஆகும். நம்மளை மேன்மைப்படுத்துறது ஆண்டவருக்கு ரொம்ப எளிதான காரியம். நம்மளை உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு வருகிறது ஆண்டவருக்கு ரொம்ப எளிது. ஆமாம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை எல்லாம் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னுடைய தாழ்மையான ஒரு சூழ்நிலையிலேருந்து ஆண்டவர் இன்னைக்கு என்னை மேன்மையாய் வைத்திருக்கிறார். அநேகர் என்னை கனமாய் என்னை பார்க்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் என்று சொல்ல முடியும். எல்லாருமே நமக்கு அதுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் உயர்த்த தேவனாலே கூடும். எவரையும் பலப்படுத்த, ஸ்ட்ரென்த் ஆண்டவர்கிட்ட இருந்து தான் நமக்கு பலன் வருகிறது. யாரையும் பலப்படுத்த தேவனால முடியும். வரவங்கள உலகம் சொல்லலாம் உன்னால இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி, ஆனால் தேவன் கொடுக்கிற பலத்தினால நம்மளால முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். மேன்மையான இடங்களிலே நம்மளை உட்கார வைக்கிறார். ராஜாக்கள் பிரபுக்கள் மத்தியில உட்கார வைக்கிறார். நம்ம அவங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படி கர்த்தர் நம்மளுக்கு வைக்கிறார். ஹல்லேலூயா. இது எல்லாம் தேவன் கொடுத்தது. அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே இது எல்லாம் உங்க கையில தான் இருக்குதப்பா அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு தேவனிடத்தில் அநேக நெருக்கமான சூழ்நிலையில தேடி வருகிறவர்கள் உண்டு. ஆனா எல்லாம் விசாலமாகும் போது, எல்லாம் நல்லாகி சௌக்கியமா இருக்கும் பொழுது, இல்லை மேன்மையா இருக்கும்போது, அவங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு உண்டான பிறகு அநேகரை நம்மளால பார்க்க முடிகிறது இல்லை. ஆனா தாவீது இந்த நெருக்கத்துல இதை பாடலை. அவர் அவருடைய லைஃப்லேயே நல்ல ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் அவர் ராஜாவாக இருந்து எல்லாம் நல்லா ராஜ்யபாரம் பண்ணி இருக்கிற அந்த சூழ்நிலையில் அவர் சொல்கிறாரு, எல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் ஆண்டவரே வந்துச்சு. எனக்கு இருக்கிற ஐஸ்வர்யம், எனக்கு இருக்கிற கனம், எனக்கு இருக்கிற எல்லாம் ஆண்டவரே உங்ககிட்ட இருந்து வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சாட்சியாக சொல்கிறாரு, நான் சாட்சி, என் தேவனால் யாரையும் மேன்மைப்படுத்த முடியுன்றதுக்கு நான் ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லி அவர் தேவனையும் மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதுதானே சாட்சி. கர்த்தர் அல்லவா நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு உன்னதமானவர், எவ்வளவு மாட்சிமை மகிமை நிறைந்தவராய் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவருடைய பிள்ளைகள் என்று கூப்பிட பண்ணினதற்கு நாமெல்லாம் எவ்வளோ பாக்கியவான்கள். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி சொல்லலாமா? 1 நாளாகமம் 29 12 வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் இந்த ப்ரேயர் லைனில் நம்ம ஜெபிக்கலாமா?